Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. மல்லி 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 மல்லி. அம்மா அம்மா அம்மா, ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கோம்மா, ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நான் கருணை இல்லத்துல இருந்து வரேம்மா. எங்க ஆசிரமத்துல 5 வயசு குழந்தையில இருந்து 50 வயசு பெரியவங்க வரைக்கும் ஆதரவற்றவங்கள பராமரிச்சுட்டு வரேம்மா. நல்லதுங்க. அம்மா, பழைய வேஷ்டி, சட்டை, பேண்ட், சின்ன குழந்தைங்களுக்கான துணிமணி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்க அதை பயன்படுத்திக்குவோம். நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு புரியுதுமா. நிறைய பேர் இந்த மாதிரி துணியெல்லாம் வாங்கிட்டு போய் எடைக்கு போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கும்பலா இருக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க சந்தேகம் நியாயமானதாமா. நாட்டுல ஏமாத்துறவங்க பெருகி போயிட்டாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களால எங்கள மாதிரி உண்மையா கஷ்டப்படுறவங்க ரொம்ப சங்கடப்படுறோம்மா. இல்லைங்க, நான் இந்த வீட்ல தங்கி இருக்கேன். வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? ஆசிரமத்துல இருந்து பழைய துணி இருக்கான்னு கேட்டு வந்திருக்காங்க. போன தடவை பேப்பர்காரன் கிட்ட ஃபைல போட்டுட்டு பட்ட அவஸ்தைல ஞாபகத்துக்கு வந்து போமா இல்லையா? நீங்க போட்ட போடல வீட்ல கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதே மாதிரிதான் அவளை கொண்டு போகணும் ராஜிமா. அப்பதான் சரிப்பட்டு வருவா. வர வச்சிருவோம். நான் சொல்ற மாதிரி நீ செய். முதல்ல அவ துணியை மட்டும் எடுத்து வைக்க சொல்லு. மத்ததெல்லாம் நான் சொல்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அவளை எடுத்துட்டு போ சொல்லு. செஞ்சிருவோம் ராஜிமா. சரி, நான் போறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டுட்டு வரேன். சரிங்கம்மா. ரஞ்சிதா, என்னவா? அவங்க ஆசிரமத்துல இருந்து வந்திருக்காங்க. மேடம் இங்க தானே இருந்தாங்க. ராஜிமா ரூமுக்கு போயிருக்காங்க. என்னன்னு என்கிட்டயே சொல்லு. இல்ல, வீட்ல யூஸ் பண்ண பழைய ட்ரெஸ் இருந்தா கேக்குறாங்க. அதுக்கு என்ன மல்லி, தாராளமா குடுக்கலாமே. நம்ம வேஸ்டா தூக்கி குப்பையில போட போறோம். அவங்களாச்சும் யூஸ் பண்ணட்டுமே. 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போ சொல்லு. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அதுக்கு இல்ல ரஞ்சிதா, ஏற்கனவே சாப்பாடு கேட்டு வந்த ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்ததால பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் மேடத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு பார்த்தேன். ராஜிமாக்கு தலைவலின்னு போய் படுத்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், அதுவும் நல்ல விஷயத்துக்கெல்லாம் என்னை எழுப்புறியான்னு கேட்பாங்க. இதுல என்ன இருக்கு மல்லி? நீ போய் எடுத்து கொடு. ஏன் ட்ரெஸ் ஓகே கொடுத்துருவேன். மத்தவங்க ட்ரெஸ் எல்லாம் ஏற்கனவே நானும் ராஜிமாவும் போன வாரம் தான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சோம். எல்லா ட்ரெஸ்ஸும் கபோர்ட்ல தான் இருக்கு. நீ என்ன பண்ற, உன்னோட ட்ரெஸ்ஸ முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் போய் எடுத்துட்டு வந்துரு. மேடம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? ஒரு தடவை நான் கேட்டுட்டு. இவ்ளோ சொல்லியும் நீ நம்ப மாட்டியா? இதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதான். நீ இங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தனியா வேற வருமா? என்ன சொன்ன? இங்க பாரு, ராஜிமா வேண்டான்னு ஒதுக்கி வச்ச ட்ரெஸ் தான். ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. போய் எடுத்து கொடு, போ போ. ஓடி போ. அலர்ட்டா இருக்கியாக்கும். இன்னைக்கு எப்படி விளையாட்டு காட்டுறேன்னு மட்டும் பாரு.
வச்சிருங்கம்மா. நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லைங்க. நீங்க ஆசிரமத்துல உள்ளவங்களுக்காக வெயில்ல நடந்து வந்து வீடு வீடா கலெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு தூக்கி சுமந்துட்டு போறீங்க. நாங்க அப்படி என்ன செஞ்சுட்டோம்? எங்களுக்கு யூஸ் இல்லாததை தரோம். அது என்னமோ வாஸ்தவம் தாம்மா. ஆனா உங்கள மாதிரியே எல்லாரும் நினைக்கிறது இல்லையே. சரி, நீங்க பொறுமையா எடுத்து வச்சுட்டு போங்க. அவர் ஆபீஸ்க்கு கிளம்புற நேரம் நான் வரேன். சரிங்கம்மா. ஏங்க ஒரு நிமிஷங்க, லஞ்ச் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல மல்லி, மத்தியானம் ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அங்க சாப்பிட்டுப்பேன். டே விஜய், ஆபீஸ்க்கு கிளம்பியாச்சா? ஆமாக்கா. மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. மல்லி, வாசல்ல நிக்கிறது யாரு? ஆசிரமத்துல இருந்து பழைய துணி வாங்க வந்தாங்க மேடம். ஆமாமா, அப்பயே வந்துட்டாங்கல்ல. லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் படுக்கலாமே தான் ரூமுக்கு போனேன். அக்கா தலைவலியா? இப்ப எப்படி இருக்கு? ஹேய், பரவாயில்ல விஜய், இப்ப பரவாயில்ல. ரஞ்சி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? நான் போன வரந்தா வேணான்னு நிறைய ட்ரெஸ் ஒதுக்கி வச்சேன். அதையும் இவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடு. ராஜிமா, நீங்க உங்க கபோர்ட்ல ஓரமா எடுத்து வச்சிருந்தீங்களே அதானே? அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? மல்லி, அதெல்லாம் எடுத்துட்டல்ல? எடுத்துட்டேன் மேடம். சரி, நான் வரேன்க்கா. வா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பாத்துக்கோ. சரிங்கம்மா, நான் வரேம்மா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. மூட்டை எப்படிங்க? அக்கா, ஏங்கா அவங்க எடுத்துட்டு போட்டுமே, அத போட்டு எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு? ஆராய்ச்சிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரு சாரி ரொம்ப டேமேஜா இருந்தது, அதுவான்னு பாக்குறேன். நீங்க ஓபன் பண்ணுங்க. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுக்காக ரெண்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லு. சொல்லு, எது பிடிச்சிருக்கு? இது பிடிச்சிருக்கு. சரி, இந்தா வச்சுக்கோ. ஏன் மல்லி, உனக்கு ஏன் இப்படி ஒரு கேவலமான புத்தி? என்ன மல்லி இதெல்லாம்? நான் என்ன பண்ணேன்? நான் உன்னை அன்னைக்கு கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். அதனால ஏன் மேல உனக்கு கோவம்லாம் இருக்கலாம். அதுக்குன்னு என் தம்பி எனக்காக ஆசை ஆசையா கொண்டு வந்த புடவைய இப்படியா தூக்கி கொடுப்ப? நான் எங்க தூக்கி கொடுத்தேன்? நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. இந்த துணியெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தது யாரு? நான் தான். அப்ப நீ தப்பு பண்ணாம யாரோ வெளியில இருந்து வந்து பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லங்க. போதும் மல்லி, பேசி பேசி ஆத்திரத்தை கலப்பாத. அக்கா, ப்ளீஸ்க்கா விடு, உனக்கு வேற புடவை வாங்கிக்கலாம். இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம். இல்ல விஜய், இவளுக்கு என் மேல அப்படி என்ன விஜய் கோவம்? 3 புடவையும் நீங்களே வச்சுக்கோங்க தானே சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? மல்லிக்கு ஒண்ணு கொடுத்துருவோன்னு சொல்லி அவளையே தானே செலக்ட் பண்ண சொன்னேன். எல்லா பிரச்சனையும் நான் மறந்துட்டு தானே அவளையும் ஒன்னு எடுத்துக்க சொன்னேன். ஒரு முழு மனசோட தானே நான் சொன்னேன். ஆனா அவ எப்படி வன்மம் புடிச்சு திரியறான்னு பாரு. 3 புடவையும் அவ கையில வந்து கொடுக்க சொல்லாம
ஏன் கையில வந்து கொடுத்துட்டியா பாத்தியா? அதான் நான் இந்த புடவைய கட்டிக்க கூடாதுன்னு அவ பிளான் பண்ணிட்டா. ஏங்க இப்படி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றீங்க? ஏங்க கண்ணால பார்த்ததையும் இவங்க சொல்றதையும் வச்சு நான் தான் செஞ்சிருக்கேன்னு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. சரி, நான் எந்த முடிவுக்கும் வரல. நீ சொல்றத நான் நம்புறேன். இவங்களுக்கு கொடுத்த பழைய துணியில நான் அக்காவுக்கு கொடுத்த புது புடவை எப்படி வந்துச்சு? மாமா ஏதோ கோவத்துல பண்ணிட்டா, விடுங்க. ரஞ்சிதா என்ன பேசுற? நீ தானே அங்க இருக்கிறத எடுத்துக்க சொன்ன, இப்ப இப்படி பேசுற? என்ன மல்லி, வேண்டான்னு எடுத்து வச்சது தனியா இருக்குன்னு சொன்னேன். இத ராஜிமா எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? இது எப்படி அது கூட இருந்திருக்கும்? சும்மா யார்கிட்ட கதை விடுற? ரஞ்சி, நீ விடு. அவகிட்ட பேசி என்ன கிடைக்க போகுது? அவ உண்மையை ஒத்துக்க போறாளா என்ன? விஜய், நீதான் ஒரு முடிவு கட்டணும். எனக்கு நிஜமாவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னமோ நான் தான் தப்பு பண்றேன்னு தோணுது. ஸ்கூல்ல நடந்த பிரச்சனைக்குலாம் நானா விஜய் காரணம்? இவ தானே பிரச்சனை பண்ணா. நீ அவமானப்பட்டு கூனி குறுகி நின்னதை என்னால தாங்க முடியுமா சொல்லு? என் தம்பி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு இவ தான் காரணம்னு இவ மேல எனக்கு கோவம் வந்துச்சுடா. அந்த கோவத்துல 2 வார்த்தை பேசிட்டேன் தான். ஆனா அத கூட கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? உன் பொண்டாட்டியை நான் கேட்க கூடாதுன்னா சொல்லிடு விஜய். நான் வாயவே திறக்கல. நீ இங்க இருக்க கூடாது போயிடுன்னு சொன்னா கூட இப்பவே இந்த நிமிஷமே நான் கிளம்பிடுவேன். ரஞ்சி, நீ போய் என் பேக்லாம் எடு. நான் இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. மனசுல கசப்போட நான் எவ்வளவு நாள் இங்க இருக்க முடியும்? நீ உடனே போய் எடுத்துட்டு வா. போங்க. அக்கா அக்கா, ஏங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் நான் நினைப்பனா? என்னை பத்தி தெரியாதா உனக்கு? இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. மல்லி, ஏங்க நான் பல தடவை ரஞ்சிதா கிட்ட கேட்டுதான் எடுத்து கொடுத்தேன். ரஞ்சிதா சொல்லு. ரஞ்சிதா கேட்ட இல்லன்னு சொல்லல. அதுக்காக மாமா ராஜிமாவுக்கு ஆசையா கொடுத்த புடவை எடுத்து போடு நான் சொன்னேன். அப்பா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு நீ பண்ணதை ஏன் தலையில போட பாக்குற? உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணு ரஞ்சிதா, நீ சொல்றது உண்மையா? மல்லி, தயவு செஞ்சு டிராமா பண்ணாத. எனக்கு இப்ப பதில் வேணும். எதுக்கு அக்காவோட சாரி எடுத்து கொடுத்த? என்னங்க பேசுறீங்க? நான் எப்படிங்க எடுத்து கொடுப்பேன்? தனியா எடுத்து வச்சிருக்கிறது எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுன்னு சொன்ன பிறகுதான் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். என் மேல பழி போடணும்னா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. என்ன நம்புங்க தயவு செஞ்சு. ஐயா, அந்த அம்மா வீட்ல கேட்டுட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் உள்ள போனாங்க. உள்ள போயிட்டு கேட்டுட்டு வந்து தான் கொடுத்தாங்க. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? புது புடவைய தூக்கி கொடுத்தாங்கல்ல, நீங்க இப்படிதானே பேசுவீங்க? அப்பதானே நாளைக்கு இந்த அம்மா புதுசா என்னோடதெல்லாம் தூக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. அம்மா, நான் அப்படிலாம் சொல்ல வரல. மேடம், நான் வேணும்னு பண்ணல. நீங்க தான் அந்த புடவைய உள்ள வச்சிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். பாத்தியா பாத்தியா எப்படி என் மேல திருப்பி விடுறா பாத்தியா? ஏன் தம்பி ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்த புது புடவைய நான் தேவையில்லைன்னு ஒதுக்கி வைப்பனா? பாரு விஜய், உனக்கும் எனக்கும் எப்படி சண்டை மூட்டி விடுறான்னு பாரு. நீங்க வேணும்னு வச்சீங்கன்னு சொல்ல வரல, தெரியாம வச்சிருக்கலாம் தான் சொல்றேன். ஏன் தப்பாவே எடுத்துக்கிறீங்க? ஆமாமா, நான் தான் தப்பு, நீ மட்டும் தான் சரி. எம்மாடி, ஆளை விடுமா. எனக்கு இல்லாத புடவையா தம்பி எடுத்து கொடுத்தாங்கறத தவிர அதுல வேற எனக்கு என்ன பிடிமானம் இருக்கு? அக்கா தம்பி உறவுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அக்காங்கிற உறவு அம்மா மாதிரி. நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா தானே இதெல்லாம் தெரியும் உனக்கு. இங்க பாருங்க, என்ன பேசுறதோட நிறுத்திக்கோங்க. என் குடும்பத்தை பேசுறதெல்லாம் வேணாம். போதும், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? விஜய், உனக்கு பொண்டாட்டியா வரவல நம்ம வீட்டு மருமகளா மகளா வச்சு தாங்கணும்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஆனா இவ எப்பவுமே என்னை எதிரியா மட்டும்தான் பாத்துட்டு இருக்கா. அப்புறம் எப்படிடா நம்ம குடும்பம் விளங்கும்? மல்லி, சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த வீட்டுக்கு நீதான் எஜமானி. அதுக்குன்னு எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை மூட்டி விட்டு எங்களை பிரிச்சுதான் அந்த இடத்துக்கு நீ வரணும்னு நினைக்கவே நினைக்காத. அதோட நான் உசிரையே விட்டுருவேன். ஐயோ ராஜிமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு மிச்சம் இருக்கிறது என் தம்பி மட்டும்தான்.
ஒரு சேலை தானே. தாராளமா நீ அதை முதல்லயே கேட்டு வாங்கி நீ வச்சிருக்க வேண்டியதானே. எனக்கு என் தம்பியோட அன்பு பாசம் மட்டும்தான் வேணும். ஒன்னும் பெறாத விஷயத்துக்காகலாம் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. ப்ளீஸ் மல்லி, உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். ராஜிமா அழாதீங்க ராஜிமா. எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா ஒரே குடும்பத்துல வாழணும்னு இப்ப வரைக்கும் சாமியை வேண்டிட்டு இருக்கிறவனா. குடும்பத்தை பிரிக்கலாம் எனக்கு தெரியாது. புடவை விஷயத்துல என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. நான் சொல்றதையும் கொஞ்சம் நம்புங்களேன். வேணாம் மல்லி, நடிக்காத. குடும்பமா ஒன்னா வாழணும்னு நினைக்கிறவங்க செய்யற வேலையா இது? குடும்பத்துல வாழ வந்தவ வீட்டுல இருக்கிறவங்கள அரவணைச்சுதான் கொண்டு போகணும். இப்படி துரத்தி விடலாம் நினைக்க கூடாது. ஐயோ கடவுளே. அம்மா, நீங்க மத்ததெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. சரிங்க ஐயா. வரேம்மா. அக்கா, தயவு செஞ்சு நடந்ததை மறந்துரு எனக்காக. ஒவ்வொரு நேரமும் இவ பண்றதெல்லாம் மறக்கணும்னு தான் விஜய் நினைக்கிறேன். இவ பண்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா உன் மனசு கஷ்டப்படுமே தான் நிறைய விஷயங்களை எனக்குள்ளே போட்டு அப்படியே புழுங்கிக்கிட்டு இருக்கேன். ராஜிமா விடுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணுமா? மாமாவுக்கே உங்களை பத்தி தெரியும். மேடம், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லிடுங்க. மல்லி, இது சரியில்லை. நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. அவங்க மூடி மூடி பேசுறதுனால தாங்க தப்பா தெரியுது. அத கூடவா புரிஞ்சுக்கல நீங்க? இங்க பாரு மல்லி, எனக்கு நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றதா நல்லா கேட்டுக்க. நேத்து நீ புடவை எடுத்ததுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னு எங்க அக்கா சொன்னாங்களே, அதுதான் அவங்களோட கேரக்டர். சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்படித்தான். நீ சொல்லி அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்க அக்கா தான். அம்மா, அப்பா, பொண்டாட்டின்னு ஒவ்வொருத்தரையும் நான் இழக்க கூடாத வயசுல இழந்திருக்கேன். என் அக்காவும் வெண்பாவும் தான் எனக்காக இருக்காங்க. இவங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சா அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க என் லைஃப்ல தேவையே கிடையாது. இப்ப நீ இந்த வீட்டுல எந்த இடத்துல இருக்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்தையும் இழந்துராத. ஆமாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த அந்த அம்மா வந்து துணி கேட்கும்போது ஹால்ல இருந்து உங்க அக்கா ரூமுக்கு போயிட்டாங்க. என்னைக்கும் இல்லாத திருநாளா துணி எல்லாம் போய் எடுத்துக்கோ மல்லின்னு ரஞ்சிதா தேன் ஒழுக பேசினா. எத்தனை தடவை பட்டாலும் இந்த மரமட்டைக்கு தான் உரைக்கவே இல்ல. அவளையே எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தேனா எனக்கு இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவ சொன்னதுமே நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்த பாருங்க. அதுதான் நான் செஞ்ச தப்பு. எல்லாமே நான் செஞ்ச தப்பு தான். எதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நான் போராடணும்? ஆமாங்க, உங்க அக்கா அந்த புடவை கட்டிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அந்த புடவைய அந்த அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாரும் என்ன புடிச்சிட்டீங்க. அதுதான் உண்மை. என்ன எவ்வளவு திட்டி தீக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ திட்டி தீத்துக்கங்க. போதுமா? பாத்தியா விஜய், தெரியாம செஞ்சுட்ட மன்னிச்சிருங்கன்னு வாயில இருந்து ஒரு வார்த்தை வருதா? அவ்வளவும் திமிரு. என்ன நடந்தாலும் வெண்பாக்காக அவளை வீட்டை விட்டு விரட்ட மாட்டேங்கிற ஒரு திமிரு. இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு தினம் தினம் நிம்மதி இல்லாம சாகணுமா நீதான் முடிவு பண்ணணும். வாரஞ்சி. அம்மா, அப்பா, பொண்டாட்டின்னு ஒவ்வொருத்தரையும் நான் இழக்க கூடாத வயசுல இழந்திருக்கேன். என் அக்காவும் வெண்பாவும் தான் எனக்காக இருக்காங்க. இவங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சா அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க என் லைஃப்ல தேவையே கிடையாது. மல்லி, மல்லிப்புள்ள, மல்லி. ஏய்,
என்னாச்சு புள்ள? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல பெரியம்மா, நீங்க சாயங்காலம் தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஐயோ, நான் வரது இருக்கட்டும். நான் நினைச்சா பிளானை இப்படிங்கிறதுக்குள்ள மாத்திக்கிட்டே இருப்பேன். அதுக்கா நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கற? இங்க பாரு, உனக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. ஆஹா, உன் முகமே சரியில்லையே. ஏய், இத கொடு, கொண்டா. இப்ப எனக்கு பதில் சொல்லாம இப்படி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கறதா முக்கியம். பாரு, வா, நீ வா, ஜாக்கிரதை, வலிக்கிற போது. இல்ல. வந்து உட்கார், உட்கார், உட்கார சொல்றேன், உட்கார், உட்கார். நாளைக்கு கோயிலுக்கு போறோம் தானே, அதை யாரும் கெடுத்து வச்சிடலையே புள்ள? போறோம் பெரியம்மா. ஏய், நான் கோயிலுக்கு எல்லாரும் போறமேன்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? இப்படி உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. அழுதியா புள்ள? Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come. Experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.